Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th ஹிஸ்ட்ரியில் இருக்க 5th லெசன் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த லெசனுக்கான கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 50 கொஷின் கிட்ட நான் எடுத்திருக்கேன். அந்த 50க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது குரூப் 4க்கும் சரி குரூப் 2க்கும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸில் டோட்டலாகவே ஒரு 100 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 10th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், 9th கம்ப்ளீட் பண்ணணும். 9th 10th முடிச்சுட்டு 11th 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6th to 8th வந்து படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு 9th 10th ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக போட்டு பாருங்க. கொஸ்டின் பாருங்க, பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டது? பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ வந்து ராஜாராம் மோகன் ராய் 1828. ஆப்ஷன் பி வந்து தயானந்த சரஸ்வதி 1888. ஆப்ஷன் சி வந்து சுவாமி விவேகானந்தர் 1829. ராமலிங்க அடிகளார் 1830. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்? ஓகே, ராஜாராம் மோகன் ராயால தொடங்கப்பட்டது தான் பிரம்ம சமாஜம். 1828 தொடங்கி இருப்பார். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் பின்பற்றிய கொள்கைகளில் எது சரியானது? 1 வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, 2 சிலை வழிபாடு, 3 உருவ வழிபாடு எதிர்ப்பு, 4 வந்து பழைய சடங்கு சம்பிரதாயங்களை மதித்தல். ஸோ இதில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 தான் சரியானது. ஒரு கடவுள் கோட்பாடை வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வந்து பின்பற்றிருப்பாரு, உருவ வழிபாடை எதிர்த்திருப்பார். ஸோ 1, 3 தான் சரியானது. அந்த ஆப்ஷன் இங்கே வந்து இருக்காது. ஸோ 1 and 3 தான் வந்து சரி. ஆப்ஷன் கொஞ்சம் தவறாக இருக்கு. 1 and 3 மட்டும்தான் சரி. அடுத்து, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1829. அடுத்தது, சதி ஒழிப்பு சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது? சதி ஒழிப்பு சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு, பி கர்சன் பிரபு, ஆப்ஷன் சி வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு, ஆப்ஷன் டி வெல்லஸ்லி பிரபு. ஸோ ஆப்ஷன் சி வில்லியம் பெண்டிங் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது தான் சதி ஒழிப்பு சட்டம். 5வது கொஸ்டின் பாருங்க, தேவேந்திரநாத் தாகூரின் சமாஜமானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? தேவேந்திரநாத் தாகூரின் சமாஜம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இந்திய பிரம்ம சமாஜம், பி ஆதி சமாஜம், சி வந்து ஆதி பிரம்ம சமாஜம், டி வந்து பிரம்ம சமாஜம். ஸோ தேவேந்திரநாத் தாகூரோட சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. கேசவ் சந்திர சென் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளவு வரும். பிளவு வந்ததுக்கு அப்புறம் கேசவ் சந்திர சென் வந்து தனியா போயிட்டு ஒரு சமாஜம் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுதான் இந்திய பிரம்ம சமாஜம். அதுல இருந்து வந்து தேவேந்திரநாத் தாகூரோட சமாஜம் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? இப்பதான் சொன்னேன், இந்திய பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார்? கேசவ் சந்திர சென். அடுத்து, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க, மறுமண சீர்திருத்த சட்டம் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. அடுத்து, திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1861. அடுத்து 10th கொஸ்டின், பிரார்த்தனை சமாஜமானது எந்த ஆண்டு எங்கு யாரால் நிறுவப்பட்டது? பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியது யார்? பிரார்த்தனை சமாஜம் யாரால எந்த ஆண்டு எங்க நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆண்டு ஆத்மராம் பாண்டுரங்கன் அப்படின்றவரால மகாராஷ்டிரால பாம்பேல நிறுவப்படுது. 1867 ஆத்மராம் பாண்டுரங்கன், பாம்பே. அடுத்த கொஸ்டின், எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ தக்கான கல்விக் கழகம், பி சத்யசோதக் சமாஜ், சி வந்து தன்னாட்சி இயக்கம், டி சாது ஜன பரிபாலன சங்கம். எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்ட அமைப்பு இதுல எது? ஆப்ஷன் ஏ தக்கான கல்விக் கழகம் தான் எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்ட அமைப்பு. எந்த வருடம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 12வது கொஸ்டின், பூனே சர்வஜனிக் சபா யாரால நிறுவப்பட்டது? பூனே சர்வஜனிக் சபா அப்படின்ற அமைப்பு யாரால நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆர்சி பண்டர்கர், பி ஆத்மராம் பாண்டுரங்கன், சி வந்து எம்ஜி ரானடே, டி வந்து தயானந்த சரஸ்வதி. ஸோ இதுவும் வந்து எம்ஜி ரானடே அவர்களால் தான் நிறுவப்பட்டது. பூனே சர்வஜனிக் சபா அப்படின்ற அமைப்பு எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்டது. விதவை மறுமணச் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு
விதவை மறுமணச் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1861 தான் விதவை மறுமணச் சங்கம் எம்.ஜி. ரானடே அவர்களால் நிறுவப்பட்டது. அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875. அடுத்து தயானந்த சரஸ்வதியால் இயற்றப்பட்ட நூல் எது? சுவாமி தயானந்த சரஸ்வதியால் இயற்றப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ சத்யார்த்த பிரகாஷ், பி குலாம்கிரி, சி வந்து நியூ இந்தியா, டி வந்து காமன்வெல்த். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து நியூஸ் பேப்பர், அன்னி பெசன்ட்டோட நியூஸ் பேப்பர், அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ பி வந்துட்டு குலாம்கிரி, இது வந்து யாருடைய நூல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஜோதிபா பூலே அவர்களால் இயற்றப்பட்ட நூல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஏ சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்றது தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் இயற்றப்பட்ட நூல். அடுத்து வேதங்களை நோக்கி திரும்புவோம் என்பது எதனுடைய முழக்கமா இருந்துச்சு? வேதங்களை நோக்கி திரும்புவோம் அப்படின்றது ஆரிய சமாஜத்தினுடைய முழக்கமா இருந்துச்சு. அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கல்கத்தா தட்சிணேஸ்வரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளியின் தீவிர பக்தரா இருப்பாரு. விவேகானந்தருக்கு குருவா இருந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்தது மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொன்னது யாரு? ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய், பி வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், சி ஆத்மராம் பாண்டுரங்கன், டி வந்து தயானந்த சரஸ்வதி. ஸோ மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராயா, இல்ல தயானந்த சரஸ்வதியா, சுவாமி விவேகானந்தரா, இல்ல ராமலிங்க அடிகளாரா? ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் வந்து சுவாமி விவேகானந்தர். பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு. பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது? பிரம்ம ஞான சபை வந்து 1875 தான் நிறுவப்பட்டிருக்கும். ஹச்பி பிளவட்ஸ்கியோ ஹச்எஸ் ஆல்காட்டோ இவங்க 2 பேர் தான் வந்து பிரம்ம ஞான சபையை நிறுவியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரம்ம ஞான சபையின் கருத்துக்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்த்துட அன்னி பெசன்ட் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்னி பெசன்ட்டால நடத்தப்பட்ட இதழ்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நியூ இந்தியா, காமன்வெல்த். அடுத்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தவர் யார்? ஜோதிபா பூலேவா, இல்ல சாவித்ரி பாயா, இல்ல தயானந்த சரஸ்வதியா, நாராயணகுருவா? ஸோ ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் திறந்தவர் வந்து ஜோதிபா பூலே. அடுத்து ஜோதிபா பூலேயினால் துவங்கப்பட்ட சங்கத்தின் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தக்கான கல்வி கழகம், பி வந்து சத்ய சோதக் சமாஜ், சி வந்துட்டு தன்னாட்சி இயக்கம், டி வந்து சாதுஜன பரிபாலன சங்கம். ஸோ இந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, சத்ய சோதக் சமாஜ் அப்படின்றது தான் வந்து ஜோதிபா பூலேவினால தொடங்கப்பட்ட ஒரு சங்கம். குலாம்கிரி அடிமைத்தனம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜோதிபா பூலே, எம்.ஜி. ரானடே, ஆத்மராம் பாண்டுரங்கன், ஆர்.சி. பண்டர்கர். ஸோ குலாம்கிரி அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே. நாராயணகுரு அவர்களால் கோவில் கட்டப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து தட்சிணேஸ்வரம், பி அருவிபுரம், சி வந்து மருதூர், டி வந்து வடலூர். ஸோ நாராயணகுரு வந்து கேரளாவை சேர்ந்தவர். அவர் வந்து அருவிபுரம் அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு கோவில் கட்டியிருப்பாரு. ஐயங்காளி பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயங்காளி வந்து ஆப்ஷன் ஏ வெங்கலூரா இல்ல வந்து அருவிபுரமா, சி வந்து மருதூர், டி வந்து வடலூர். ஸோ ஐயங்காளி வந்து வெங்கலூரை சேர்ந்தவர். அவரும் வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான். அடுத்து ஐயங்காளி எந்த ஆண்டு வந்து சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவினார்? சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற அமைப்பு ஐயங்காளியால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1900, பி வந்து 1901, சி வந்து 1907, டி வந்து 1870. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1907ஆம் ஆண்டு தான் வந்து சாதுஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற அமைப்பு ஐயங்காளி அவர்களால் நிறுவப்பட்டது. அடுத்தது ரஹ்மானுடைய மஸ்தியாசனன் சபா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் அப்படின்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதை யார் நிறுவியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரஹ்மானுடைய மஸ்தியாசனன் சபா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் அதை நிறுவியவர் வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி 1851ஆம் ஆண்டு நிறுவியிருப்பார். ராஷ்ட் கோஃப்தார் அப்படின்றதோட பொருள் எது? வேதங்களை நோக்கி செல்லுக, அடிமைத்தனம், இல்ல உண்மை விளம்பியா, இல்ல ஜீவனே சீவனா? ராஷ்ட் கோஃப்தார் அப்படின்றது வந்து உண்மை விளம்பி, அதுதான் அதுக்கான பொருள். நிரங்கரிகளின் இயக்கத்தினை நிறுவியவர் வந்து யார்? ஆப்ஷன் ஏ முகமது உல் ஹசன், பி வந்து பர்துன்ஜி நவ்ரோஜி, ஆப்ஷன் சி வந்து ரஷீத் அகமது கங்கோத்ரி, ஆப்ஷன் டி வந்து பாபா தயால்தாஸ். நிரங்காரி இயக்கத்தினை நிறுவியவர் வந்து பாபா தயால்தாஸ். அடுத்து
நாம்தாரி இயக்கத்தினை நிறுவியவர். நிரங்கரி வந்து பாபா தயாள்தாஸ், நாம்தாரி வந்து பாபா ராம்சிங் அவர்களால் நிறுவப்பட்டது. அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுவது ஆப்ஷன் சி சிங் சபா. அடுத்தது ராமலிங்க அடிகளார் அவர்களால் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராமலிங்க அடிகளால நிறுவப்பட்ட சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அமைப்பு 1865ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ராமலிங்க அடிகளாரால் இலவச உணவகம் நிறுவப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வடலூர்ல 1867 66ஆம் ஆண்டு வந்து ஒரு பஞ்சம் வந்திருக்கும். அதுக்கு அடுத்த வருடம் தான் இந்த இலவச உணவகத்தை வந்து நிறுவியிருப்பார். அடுத்தது அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் எந்த ஆண்டு திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பை நிறுவினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1882. அடுத்தது 1885 வந்து திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அயோத்திதாசர் தான் வந்து திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை வந்து தொடங்கியிருப்பாரு. அடுத்து திராவிட மகாஜன சபையினை அயோத்திதாசர் நிறுவிய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1891ஆம் ஆண்டு தான் திராவிட மகாஜன சபையினை அயோத்திதாசர் நிறுவியிருப்பாரு. ஆதி திராவிட மகாஜன சபையை யாரு எந்த ஆண்டு நிறுவினா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, பி வந்து நீலகிரி, ஆப்ஷன் சி வந்து கோவை, ஆப்ஷன் டி வந்து தட்சிணேஸ்வரம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீலகிரி. அயோத்திதாசர் எந்த ஆண்டு ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வாராந்திர பத்திரிகையினை வெளியிட்டார்? ஆப்ஷன் ஏ 1990, பி 1905, சி 1907, டி 1908. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1907. இந்த இதழை வந்து அவர் இறக்குற வரைக்கும் 1914 வரைக்கும் இந்த இதழை வந்து வெளியிட்டாரு. ஒரு பைசா தமிழன் அப்படின்றத வந்து அடுத்த ஆண்டே தமிழன் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. 1907ஆம் ஆண்டு தான் வந்து இந்த வாராந்திர பத்திரிகையை வெளியிட்டிருப்பாரு. ஸ்கின்ல இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம ஓரளவு கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இதை உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். புக் பேக்ல இருக்க கொஸ்டினா அப்படியே நம்ம பார்த்துடலாம். எந்த ஆண்டில் வந்து சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 1829ஆம் ஆண்டு தான் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து ஒழிக்கப்பட்டது. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், ஆரிய சமாஜம். 1875ஆம் ஆண்டு தான் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்டிருக்கும். யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழி கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு வந்துட்டாலே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இதுவே வந்துட்டு சதி அப்படின்ற பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு துணையா இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்றது யாருடைய முழக்கம்? ஸோ ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்ட்டு வந்துட்டாலே உண்மை விளம்பி, அது வந்து பார்சி சீர்திருத்த இயக்கத்தினுடையது. நாம்தாரி இயக்கத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நிரங்காரினா தயாள்தாஸ், நாம்தாரினா பாபா ராம்சிங். பாபா ராம்சிங் அவர்களால தான் நாம்தாரி இயக்கம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எம்ஜி ரானடே. விதவை மறுமண இயக்கம் எம்ஜி ரானடே அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. பாருங்க, ஒரு ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அமைப்பை யார் யார் தொடங்கினது அப்படின்றத பார்த்துடலாம். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யாரு? சுவாமி ராமலிங்க அடிகளாரால் நிறுவப்பட்டது தான் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே, எம்ஜிஆர். அடுத்தது குலாம்கிரி அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து ஜோதிபா பூலே. அடுத்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்களால நிறுவப்பட்டது. அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகையை துவங்கியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து ஒரு பைசா தமிழனை வந்து அப்படின்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருப்பாரு. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். சரிதான். அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார்னு கொடுத்திருக்காங்க. தவறு. அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்திருப்பாரு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். ஸோ கரெக்ட் தான். ஸோ 1 and 3 தான் வந்து சரி. சிற்றேடுகளை வெளியிட்டிருப்பாரு. அதே மாதிரி ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் போதித்திருப்பாரு. அடுத்து அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கரால் நிறுவப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் பாண்டுரங்கன் கரெக்ட் தான். இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. சரிதான். ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் கொடுத்திருக்காங்க. இது தவறு. பெண்களின் மேம்பாட்டிற்காக தான் பணியாற்றியிருப்பாரு. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. இந்த பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது அப்படின்னு சொன்னது தவறு. இந்த கூற்று வந்து தவறானது. பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிரால பாம்பேல வந்து பிறப்பிடமாக கொண்டது. பாம்பேயை பிறப்பிடமாக கொண்டதான் பிரார்த்தனை சமாஜம். சோ 1 and 2 மட்டும்தான் சரி.
அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. ராமகிருஷ்ண மிஷன் வந்து கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதையே தான் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். சரிதான். ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார் கொடுத்திருக்காங்க. தவறு. விவேகானந்தர் தான் ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ 1 and 2 மட்டும் சரி. அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறார். கரெக்ட் தான். ஸோ கூற்று சரி. காரணம் கூற்றுக்கு பொருத்தமாக உள்ளது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ஒரு பைசா தமிழன் அப்படின்றது பத்திரிகை. திருவருட்பா அப்படின்றது ராமலிங்க அடிகளாருடைய ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயாள் தாஸ் அப்படின்றது வந்து எந்த அமைப்பை நிறுவியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு காரணமா இருப்பார். தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆதி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர். ஸோ இவ்வளவுதான். புக் பேக் ஒன்வேர்டும் பார்த்துட்டோம். நம்ம வந்துட்டு புக்கின்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் பார்த்தாச்சு. ரிவிஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசனோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.